ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸுடன் இணைந்து கனவுகள் மூலம் குணமடைதல், அன்பு மற்றும் ஆன்ம ஞானத்தை பெறும் முறை. நாம் பிறந்ததிலிருந்து நிகழ்காலத்தில் இந்த நொடி வரையும் நம்முடன் இருந்து நம் முன்னேற்றத்தை எதிர்பார்த்து கொண்டு தமது உதவி ஆலோசனைகளை வேண்டிக் கொண்ட உடனே வழங்குவதற்கு நம் அழைப்பிற்காக எதிர்பார்த்து கொண்டுள்ள அன்பின் வடிவமான ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸிடம் கனவுகள் மூலம் இணைந்து அவர்கள் வழங்கும் குணமடைதல், ஆன்ம ஞானம் மற்றும் அவர்களின் அன்பையும் பெற்று வாழ்க்கையை செழிப்பு மிக்கதாக ஆக்கிக் கொள்ளலாம். அதற்கு நன்றி உணர்வோடு ஆஸ்ட்ரல் மாஸ்டர்களுடன் இணையும் முறை. முதலாவது, உறங்குவதற்கு முன்பு தியானம் செய்து விடியற்காலையில் விழிப்பு வர வேண்டும் என்று ஆசான்களை வேண்டிக் கொண்டு உறங்குங்கள். உங்கள் பிராணமய உடலிற்கு உறக்கத்தின் மூலம் தேவையான சக்தி கிடைத்த பிறகு ஏதோ ஒரு நேரத்தில் ஆசான்கள் விழிப்பு வரும்படி செய்வர். சோம்பல் இல்லாமல் அதே இடத்தில் நிலையான சுகாசனத்தில் கண்களை மூடிக்கொண்டு தியானத்தில் அமர்ந்து உள்மூச்சு வெளிமூச்சு 1 என்று எண்ணி 36 முறை மூச்சை கணக்கிட வேண்டும். உள்மூச்சு வெளிமூச்சு இரண்டும் சேர்ந்தது 1 என்ற கணக்கில் எண்ணி 36 முறை மூச்சை கணக்கிட வேண்டும். அந்த யோக நித்திரை கலக்கத்தில் 36 முறை மூச்சை கணக்கிட்டு முடிந்த பிறகு ஆசான்மார்களே, எனக்கு ஞான சித்தி வழங்குங்கள் என்று 3 முறை பணிவுடன் மனதில் வேண்டிக் கொள்ளுங்கள். இதற்கு டெலிபதி என்று பெயர். வேண்டுதல் முடிவடைந்த பிறகு மற்றொரு 36 முறை மூச்சை கணக்கிடுங்கள். இதையெல்லாம் கண்களை மூடிய தியான நிலையில் செய்ய வேண்டும். பிறகு அதே இடத்தில் சவாசனத்தில் படுத்துக் கொள்ளுங்கள். யோக நித்திரை கிடைக்கும். 36 மூச்சுகள், அடுத்தது ஞான சித்தி என்ற விருப்பம், அடுத்தது 36 மூச்சுகள். இவ்வாறு கணக்கிடும் போது மொத்தம் 72 மூச்சுகள் முடிந்து உடலில் உள்ள 72,000 நாடிகள் விழிப்புணர்வு பெற்று யோக நித்திரை நிகழும். அதன் மூலம் தெய்வீக மாஸ்டர்கள் ஒன்றிணைந்து நமக்கு ஆன்ம ஞானத்தை கனவுகள் மூலம் வழங்குவர். விழித்த பிறகு அந்த கனவுகளை ஆராய்ந்து நம்மை நாம் சரி செய்து கொண்டு தெய்வீக தன்மையோடு மலரலாம். இதேபோல் ஒவ்வொரு நாளும் சாதனை செய்து 40 நாட்களில் எவ்வளவோ சாதிக்கலாம். நன்றி மாஸ்டர்ஸ்.